உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கு பின்னணியில் இவர்கள்தான் பிரதான காரணம் என்று சொல்லி முதன்முறையா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா பகிரங்கமாக அறிவிச்சிருக்கிறார். නොවැම්බර් වල බලයට පත්වෙච්ච ආණ්ඩුව හෝ කිසිසේත්ම උවමනාවක් තිබුණේ නැහැ මේ සැබෑ වග උත්තරකරුවන් නීති හමුවට ගෙනෙන්න. அதே போல முன்னாள் புலனாய்வு பிரிவை சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு அதிகாரி இந்த பிள்ளையானுடைய நெருங்கின சகா இவர் தானாகவே முன்வந்து இந்த பிள்ளையானுக்கு எதிராக மிக பலமான சாட்சியம் ஒன்றை வழங்கியிருக்கிறார். இதன் பின்னணியில் இந்த கடத்தல்கள் எல்லாமே ஏன் இடம்பெற்றது, யார் கடத்தினது, யாரால கடத்தப்பட்டது, இந்த கடத்தலுக்கும் கொலைக்கும் பயன்படுத்தப்பட்ட இந்த ஆயுதங்கள் எல்லாமே இப்ப எங்க மறைத்து வைக்கப்பட்டிருக்குது, இதைவிட இவர்கள் கடத்தி கொலை செய்திருக்கக்கூடிய இந்த நபர்கள் எல்லாமே எங்க வைத்து எப்படி காணாமலாக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்காத பல முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையுமே வாக்குமூலமாக அளித்திருக்கிறார். உண்மையிலேயே மிகப்பெரிய விடயம். ஒரு முன்னாள் ஜனாதிபதி, ஒரு முன்னாள் அமைச்சர் என்று பலரை சிக்க வைக்கக்கூடிய இந்த அதிர்ச்சிகரமான வாக்குமூலம் என்ன என்ற பற்றி தான் இந்த காணொலியில விளக்கமா பார்க்க போறோம். அதுக்கு முதல் இப்பதான் நீங்க சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்களா, சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு நினைச்சு கொள்ளுங்க. அப்பதான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல. என்ன விடயம் என்று சொன்னா, இந்த பிள்ளையானோட கடந்த காலகட்டத்தில், அதாவது இவர்களுடைய செயற்பாடுகள், இந்த கடத்தல்கள், கொலைகள் எல்லாமே மிக அதிகமாக இடம்பெற்ற காலகட்டத்தில் இந்த பிள்ளையானோட நெருங்கி செயற்பட்ட ஒரு நபர் தான் குசைன் என்று சொல்லி அழைக்கப்படுகிற ரவீந்திரன் குஹன். இவர் இந்த பிள்ளையான் கைது செய்யப்பட்டு இப்ப 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட பிறகு இப்ப இலங்கையினுடைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு போய் தானாகவே முன்வந்து ஒரு சாட்சியம் அளித்திருக்கிறார். இந்த சாட்சியத்தில் இவரும் பிள்ளையானும் இணைந்து செய்திருக்கக்கூடிய பல கொலைகள், பல கடத்தல்கள், இவர்கள் கொலை செய்து போட்டு எங்க கொண்டு போய் அந்த சடலங்களை இல்லாமல் செய்தவர்கள் என்று சொல்லி பலவிதமான சம்பவங்களை போட்டுழைத்திருக்கிறார். இதுல முதலாவதாக இருக்கக்கூடியதான் சாந்தன் என்ற நபர் படுகொலை செய்யப்பட்டு மட்டக்களப்பு மாவட்டத்தில் மிகப்பெரிய பதற்ற நிலைகள் எல்லாமே உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த ஒரு விவகாரம். என்ன நடந்திருக்கா, இப்ப சாட்சியமாக மாறி இருக்கக்கூடிய இந்த குஹன் என்ற நபரும் போலீஸ் பாசில் என்று சொல்லி அழைக்கப்படுகிற நபரும் இணைந்து பட்டப்பகல்ல ஒரு சப்பாத்து கடைக்கு வைத்து இந்த சாந்தன் என்ற நபரை படுகொலை செய்கிறார்கள், அதாவது சுட்டு படுகொலை செய்கிறார்கள். இந்த சம்பவம் இடம்பெற்று ஒரு கிழமைகளுக்குள்ளேயே காத்தான்குடி பகுதியில் இதுக்கு பதிவாங்கிற விதமாக 13 பேர் சுட்டு படுகொலை செய்யப்படுகிறார்கள். இதால மட்டக்களப்புல மிகப்பெரிய பதட்ட நிலைகள் எல்லாமே ஏற்படுது. இதற்கு பிறகு இது சார்ந்த விசாரணைகள் இடம்பெறுக மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய இந்த கிழக்கு மாகாண சபை தேர்தலை இலக்கு வச்சுதான் இந்த சம்பவங்கள் எல்லாமே முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட, அதாவது ஒரு கலவரத்தை உருவாக்குற நோக்கத்தில் தான் இந்த சம்பவங்கள் எல்லாமே இடம்பெற்றதாக கண்டுபிடிக்கப்படுது. இதற்கு பின்னணியில் முழுக்க பிள்ளையான் தரப்பு தான் தொடரப்பட்டது என்று சொல்லி இப்ப பகிரங்கமான சாட்சியம் அளிக்கப்பட்டிருக்கு. அதே போல அடுத்த சம்பவம் 2007 ஆண்டு கோட்டமுனை கனிஷ்ட வித்தியாலயத்தில் கல்வி கற்று வந்த தனுசியா சதீஷ்குமார் என்று சொல்லப்படுகிற 8 வயது சிறுமி கடத்தப்படுகிறார். இவ கடத்தப்பட்டு இவருடைய பெற்றோர்கிட்ட 30 மில்லியன் ரூபாய் பணம் கோரப்படுது, அதாவது கப்பமாக இந்த பணம் கோரப்படுகிறது. என்னதான் இருந்தாலும் சரியா ஒரு சில நாட்களிலேயே இந்த தனுசியா சதீஷ்குமாரும் அவருடைய தந்தை என்று சொல்லப்படுகிற சதீஷ்குமார் சந்திரராசாவும் படுகொலை செய்யப்பட்டு சடலங்களாக மீட்கப்படுகிறார்கள். இந்த தனுசியாவுடைய சடலம் ஒரு பாலடை இந்த கிணத்துல இருந்து மீட்கப்படுது. இதற்கு பிறகு இந்த படுகொலைக்கு நீதி கோரி அந்த பாடசாலையை சேர்ந்திருக்கக்கூடிய 25 மாணவர்கள் 9 நாட்களாக ஒரு தொடர்ச்சியான போராட்டம் நடத்துகிறார்கள். அதாவது மட்டக்களப்பு மாவட்டத்தில் இந்த போராட்டம் நடைபெறுது. இதற்கு பிறகு இந்த படுகொலையோடு தொடரப்பட்டிருக்கக்கூடிய 2 பேர் கைது செய்யப்படுகிறார்கள். இந்த இருவருமே ராணுவ புலனாய்வு பிரிவை சேர்ந்திருக்கக்கூடியவர். அதுல ஒருவர் கந்தசாமி ரதீஷ்குமார், மற்ற நபர் புலனாய்வு பிரிவினுடைய பிரதானியாக இருந்திருக்கக்கூடிய திவ்யசீலன். இவர்கள் இருவருமே மட்டக்களப்பு மாவட்டத்தில் இந்த சம்பவத்துக்கு பிறகு கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாணத்துக்கு அழைத்து வரப்படுகிறார்கள். யாழ்ப்பாணத்தில் கல்வியங்காட்டு பகுதியில் தங்க வைக்கப்பட்டிருக்கார்கள். ஆனா இதற்கு பின்னணியில், அதாவது இந்த 8 வயது சிறுமி கடத்தல் கொலைக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்களை இவர்கள் காட்டி கொடுத்து விடுவார்கள் என்று சொல்லி போட்டு அழைத்து வரப்பட்ட இராணுவ தாலையை யாழ்ப்பாணம் வரணி பகுதியில் வைத்து இவர்கள் சுட்டு படுகொலை செய்யப்படுகிறார்கள். இந்த சம்பவத்துக்கு பின்னணியிலையும் முழுக்க பிள்ளையான் தான் இருக்கிறதாக இப்ப சாட்சியம் வழங்கப்பட்டிருக்குது. அதே போல 3வது வாக்கு மூலம் 2006 ஜனவரி மாதம் 31ஆம் தேதி மட்டக்களப்பில் இருந்து வவுனியாவுக்கு டிஆர்ஓ அமைப்பை சேர்ந்திருக்கக்கூடிய 10 அதிகாரிகள் பயணிக்கிறார்கள். இதுல பல பெண்களும் அடங்கி இருந்திருக்கிறார்கள். ஆனா இந்த டிஆர் அமைப்பை சேர்ந்த 10 அதிகாரிகளும் பயணித்திருக்கக்கூடிய இந்த வாகனம் ஒரு குழுவால் இடைமறிக்கப்பட்டு அவர்கள் வந்திருக்கக்கூடிய வெள்ளை வாகனத்துல இந்த 10 அதிகாரிகளுமே கடத்தி செல்லப்படுகிறார்கள். இப்படி கொண்டு போய் அவர்களை சித்திரவதைக்குள்ளாக்கி பலர் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதாக இவர் சொல்லியிருக்கிறார். இதற்கு பின்னணியில் இவர்கள் கடத்தப்பட்டதற்கான காரணம் என்னன்னு சொல்லி தெரியாட்டிக்கும், ஆனா முழுக்க சம்பந்தப்பட்டது பிள்ளையான் தான் என்று சொல்லி ஒரு வாக்குமூலம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல அடுத்தது 2009ஆம் ஆண்டு மே மாதம் மெனிக் முகாமில் இருந்து மட்டக்களப்புக்கு 30 பேரை கொண்டிருக்கக்கூடிய ஒரு குழு வந்திருக்குது. இந்த குழு மட்டக்களப்பில் வைத்து ஒரு இனம் தெரியாத கும்பலால் கடத்தப்பட்டு அவர்கள் படுகொலை செய்யப்பட்டு காத்தான்குடி கடலுக்கு போடப்பட்டதாகவும், அது மட்டுமல்லாம 2006ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 15
15ஆம் தேதி கொழும்பு மாவட்டத்தில் வைத்து கடத்தப்பட்ட கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் ரவீந்திரநாத் படுகொலைக்கு பின்னணியிலையும் இந்த இரண்டு சம்பவங்களுக்கு பின்னணியிலையும் முழுக்க முழுக்க பிள்ளையான் தான் இருக்கிறதாக ஒரு பகிரங்க வாக்கு மூலம் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளுக்கு நேரடியாகவே வழங்கப்பட்டிருக்கு. உண்மையிலேயே மிகப்பெரிய விடயம் வெளியில வந்திருக்குது. அது மட்டுமல்லாம இவர்கள் இப்படி கடத்தி படுகொலை செய்யறதுக்கு உதவியாக இருந்த இந்த ஆயுதங்கள் எல்லாமே வெலிக்கந்தை தீவுச்சேனை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல புதைக்கப்பட்டதாகவும் அந்த இடத்தை நாடு அடையாளம் காட்ட முடியும் என்று சொல்லியும் அது மட்டுமல்லாம இவர்கள் இப்படி கடத்தி படுகொலை செய்திருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே எங்க வைத்து இல்லாமல் செய்யப்பட்டவர்கள் என்று சொல்லி அந்த இடங்களையும் என்னால் அடையாளம் காட்ட முடியும் என்று சொல்லி ஒரு பகிரங்கமான வாக்கு மூலம் வழங்கப்பட்டிருக்கு. பிள்ளையானுக்கு எதிராக ஒவ்வொரு நாளுமே பல புதிய குற்றச்சாட்டுகள் வெளியில வந்து கொண்டிருக்குது. இப்படி வரக்கூடிய எல்லாத்துக்குமே சாட்சியங்கள் இருக்கிறதா நீங்க கவனிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான விடயம். ஒன்று பிள்ளையானோட சேர்ந்து இந்த கொலைகளை பண்ணியிருக்கக்கூடியவர்கள் இல்ல அந்த கொலையால பாதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி பலதரப்பட்ட நபர்கள் ஒவ்வொரு நாளுமே சாட்சிகளாக வெளியில வந்து கொண்டிருக்கார்களாக. இப்ப 90 நாட்கள் விளக்கமறியலில் இருக்கக்கூடிய இந்த பிள்ளையான் வாழ்நாள் பூராகவும் சிறைக்குள்ளே இருக்க வேண்டிய மிகப்பெரிய நிலைமை ஒன்று ஏற்பட போகுது. ஆனா இந்த நிலைமைகள் எங்களுக்கு எப்படி தெரியுமோ அதே போல பிள்ளையானுக்கும் தெரிய வந்திருக்கும். இதால இவர் தானாகவே முன்வந்து ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் அளித்து சரணடைறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதாக அரசு தரப்பில் இருந்து சொல்லப்பட்டிருக்குது. என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே போலதான் இன்றைக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர் உரையாற்றிருக்கார். இந்த உரையில அவர் சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் தான் இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கு பின்னணியில யார் இருக்கிறது. அதாவது இவ்வளவு காலம் இதற்கு பின்னணியில இவர்கள் இருக்கலாம், இவர்களை கைது செய்யும் என்று சொல்லியிருக்கக்கூடிய இந்த அனுரகுமார இன்றைக்கு முதன் முறையா இந்த குண்டு தாக்குதலுக்கு இவர்கள் தான் பிரதான காரணம் என்று சொல்லி பகிரங்கமாக அறிவிச்சிருக்கிறார். அதாவது 2019ஆம் ஆண்டு கால பகுதிகளில் இந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றதை பிரதான நோக்கமாக கொண்டுதான் இந்த குண்டு தாக்குதல் நடைபெற்றதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா சொல்லியிருக்கிறார். யாருடைய பேரும் குறிப்பிடையில, யாரையும் நேரடியாக சுட்டிக்காட்டல. ஆனா 2019ஆம் ஆண்டு ஆட்சி பீடமிருந்த அந்த முக்கிய தரப்பு தான் இதற்கு காரணம் என்று சொல்லி இவரே பகிரங்கமாக சொல்லியிருக்கிறார். அப்படி யார் அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருந்த நபர் என்று பார்த்தா முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச 2015 இருந்து 2020 மட்டும் கொலை குற்றச்சாட்டுல உள்ளுக்கு போய் 5 வருடங்கள் சிறைக்குள் இருந்த பிள்ளையான எந்த விதமான காரணமின்றி யார் வெளியில் எடுத்து பார்த்தா முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச. இப்ப இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலில் சந்தேகிக்கப்பட்டு குற்றம் உறுதி செய்யப்பட்டிருக்கிற இந்த பிள்ளையானிட்ட மஹிந்த குடும்பத்தில் உங்களுக்கு யாரை தெரியும் என்று சொல்லி கேட்டதுக்கு அவர் சொல்லியிருக்கக்கூடிய பதில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச. அது மட்டுமல்லாம இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் இடம்பெற்ற பிறகு இது சார்ந்த பல ஆதாரங்கள் ஒரு முக்கிய தரப்பால் அளிக்கப்பட்டிருக்குது. இந்த தரப்பு தான் 2019ஆம் ஆண்டு கால பகுதிகளில் அதிகாரத்தை கையில வச்சிருக்கக்கூடிய தரப்பு. அப்படி அதிகாரத்தை கையில வச்சிருந்தது யார் என்று பார்த்தா முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச. ஆக எல்லா விடயங்களுமே சுற்றி இந்த முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சருடைய காலடியில் தான் வந்து நிற்குது. என்னதான் இருந்தாலும் இந்த குண்டு தாக்குதலோடு தொடர்புடைய பிரதான குற்றவாளியை நாங்கள் அறிய தர்றதுக்கு எங்களுக்கு இன்னும் 2 வார காலம் அவகாசம் தேவை என்று சொல்லி அனுர தரப்பு சொல்லி இருக்குது. ஏன் இந்த 2 வார கால அவகாசம்? யாரை விசாரிக்க போகிறார்கள், எப்படியா நடவடிக்கைகள் எல்லாம் முன்னெடுக்கப்பட போகுதுன்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இருந்தாலும் இந்த குண்டு தாக்குதல் சார்ந்து விசாரிக்கப்பட வேண்டிய இன்னும் ஒரு சில மிக முக்கியமான நபர்கள் மிச்சம் இருக்கிறார்கள். அதுல முதலாவதாக இருக்கக்கூடியதுதான் ஹசாத் மௌலானா, அதாவது சேனல் 4 தொலைக்காட்சிக்கு சாட்சியமாக மாறி இருக்கக்கூடிய இந்த நபர். இவர்தான் பிள்ளையானோட கனகாலம் இருந்தவர். இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் பற்றி பலருக்கு தெரியாத பல உண்மைகளை போட்டுடுத்திருக்கக்கூடிய முதலாவது நபர் இந்த ஹசாத் மௌலானா. இப்போ ஒரு ஐரோப்பிய நாட்டில் தஞ்சம் அடைஞ்சிருக்கிறார். என்னதான் இருந்தாலும் இந்த குண்டு தாக்குதல் சார்ந்த குற்றவாளியை உறுதி செய்யணும் என்று சொன்னா அவரை மீள நாட்டுக்கு அழைத்து வந்தோம் இல்ல அதே நாட்டில் வைத்து அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளோட உதவியோட இவர் விசாரணைக்கு உட்படுத்தப்படணும். அதாவது முழுமையான விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டாதான் அவர் சார்ந்த தகவல்கள் அதில் இருக்கக்கூடிய உண்மைகள் இருக்கக்கூடிய மறைக்கப்பட்ட விடயங்கள் எல்லாமே வெளிவரும் என்று சொல்லி பல அமைப்புகள் சுட்டி காட்டியிருக்குது. அதே போல இரண்டாவதாக இருக்கக்கூடியது இந்த விடயங்கள் எல்லாத்தையுமே அப்ப விசாரித்திருக்கக்கூடிய ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு பொறுப்பான உறுப்பினர்கள். இந்த ஆணைக்குழு அறிக்கை வழியாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் இந்த ஆணைக்குழு அறிக்கையிலையும் பல விடயங்கள் மறைக்கப்பட்டிருக்குது. அதை விசாரிங்க என்று சொல்லி நேற்றைய தினம் ஜனாதிபதி அனுரகுமார சிஐடிக்கு இந்த அறிக்கையை கொடுத்திருக்கிறார். ஆக அந்த விடயங்கள் யாரால மறைக்கப்பட்டது, ஏன் மறைக்கப்பட்டது, எப்படியான விடயங்கள் எல்லாம் இணைத்துக் கொள்ளப்படவில்லை என்று சொல்லி அதுலயும் ஒரு முழுமையான விசாரணை நடத்தப்படும். அதே போல மூன்றாவதாக இருக்கக்கூடியது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன. இவருடைய ஆட்சி காலத்தில் தான் இந்த குண்டு தாக்குதல் நடைபெற்றது. இந்த குண்டு தாக்குதல் ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி நடைபெறப் போகுது என்று சொல்லி 21ஆம் தேதி காலை 6 மணிக்கு இங்க தகவல்கள் தெரிய வந்திருக்குது. அதற்கு முன்னரே தெரிய வந்ததாக சொல்லப்படுகிறது. இருந்தாலும் உறுதிப்படுத்தப்பட்டது 21ஆம் தேதி காலை 6 மணிக்கு இலங்கையினுடைய புலனாய்வு பிரிவுக்கு இந்த தகவல்கள் தெரிய வந்திருக்குது. இருந்தாலும் ஏன் இதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படவில்லை? ஆட்சியில் இருந்திருக்கக்கூடிய தரப்பு இதை கவனிக்காம விட்டது ஏன்? இதால தான் 250 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். ஆக இதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு இருக்குது. இவர்கிட்டையும் இது தொடர்பான விசாரணைகள் எடுத்துக் கொள்ளப்படணும். அது மட்டுமல்லாம
பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பிள்ளையானுடைய நெருங்கின சகா குகன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய சாரதி கைது செய்யப்பட்டிருக்கார். இவர்களை கைது செய்திருக்கக்கூடிய இந்த அரசாங்கம், இவர்கள் எல்லோரும் சேர்ந்து கையை காட்டக்கூடிய கோட்டாபாய ராஜபக்சவை ஏன் இன்னமும் விசாரிக்கையில் என்றுதான் இங்க இருக்கக்கூடிய பிரதான கேள்வி. இதற்கு அனுர தரப்பு என்ன பதில்களை சொல்ல போகுது, எப்படியா நடவடிக்கைகள் எடுக்க போகுது, எவ்வளவு சீக்கிரமாக இந்த குற்றவாளிகள் அடையாளம் காட்டப் போகுதுன்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே போலதான் இப்ப இங்க பலர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, 2015 இருந்து 2020 ஆண்டு மட்டும் ஒரு கொலை குற்றச்சாட்டுல இந்த பிள்ளையான் என்று சொல்லப்படுகிற சிவனேஸ்வர சந்திரகாந்தன் சிறைக்குள்ள இருந்ததாக சொல்லியிருக்கிறீர்கள். கோட்டாபாய ராஜபக்ச 2020 ஆண்டு ஆட்சிப்படம் ஏறினா பிறகுதான் பிள்ளையான வெளியில் எடுத்ததாகவும் சொல்கிறீர்கள். ஆக இப்படி சிறைக்குள்ள இருந்திருக்கக்கூடிய ஒரு பிள்ளையானால இப்படி மிகப்பெரிய இந்த குண்டு தாக்குதலை எப்படி திட்டமிட்டிருக்க முடியும், எப்படி சிறைக்குள்ள இருந்தே அதை சாத்தியமாகி இருக்க முடியும்? இதுதான் இப்ப பலர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. இதற்கு பின்னணியிலையும் மறைக்கப்பட்ட மிகப்பெரிய ரகசியம் ஒன்று இருக்குது. ஆக இந்த விடயம் என்ன என்று சொல்கிற ஒரு பூரணமான தெளிவான தகவல்களோட அடுத்த காலையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.